இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் சீனி எடுத்துருக்கிறேன், முந்திரி பருப்பு, அப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ஒரு பெரிய கடாயில் ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரவை ரொம்ப கருக வறுத்துறாதீங்க, ஓரளவு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து செஞ்சால் தான் அது சீக்கிரம் நல்லா குக் ஆகும். ஸோ வறுத்ததை இந்த மாதிரி ஒரு பவுலில் தட்டிக்கோங்க. கடாயில் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கிளாஸில் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கேஸை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ரவை இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக இழுத்துரும். ஏன்னா ரவை கொஞ்சம் வேகணும். நம்ம வறுத்ததுனால நல்லா குக் ஆயிரும் சீக்கிரமே. இந்த ஸ்டேஜில் சீனி ஆட் பண்ணுறேன். நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் சேர்த்துக்கிறேன். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரவையை போட்டதில் இருந்தே கேஸை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா வந்திருக்கணும். ஸோ இப்போ சீனி ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வறுத்த முந்திரி நெய் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே தட்டிடுறேங்க. ஸோ இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.